வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பொங்கல் திருநாளையொட்டி சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு உழவர்கள் வாழ்த்து. நெற்கதிர்கள், காய்கறிகள், பழங்கள், அரிசி ஆகியவற்றை பரிசளித்து நன்றி கூறிய உழவர்கள். தமிழ்நாடு அரசின் திருவள்ளுவர் விருது, பெருந்தலைவர் காமராசர் விருது, மகாகவி பாரதியார் விருது பெறுவோர் பட்டியல். ஜனவரி 16 திருவள்ளுவர் நாளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருதுகளை வழங்குவார் என்றும் அறிவிப்பு. முப்படைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு பதிலடிக்கான முழு சுதந்திரத்திற்கு ஆபரேஷன் சிந்தூர் சிறந்த எடுத்துக்காட்டு. 2025ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் 31 பேர் கொல்லப்பட்டதாக இராணுவ தளபதி அறிவிப்பு. மக்களின் எதிர்ப்பை மீறி பாலாற்றில் மணல் குவாரி திறப்பதா என்று பாமக தலைவர் அன்புமணி வினா. ஆட்சியின் கடைசி நிமிடம் வரை கொள்ளையடிப்பதுதான் திமுகவின் கொள்கையா என்றும் கேள்வி. ஈரான் மீது இராணுவ நடவடிக்கை எடுப்பது, பொருளாதார தடை விதிப்பது பற்றி அமெரிக்க அதிபர் ஆலோசனை. ஈரானுடன் வணிக தொடர்பு கொண்டுள்ள நாடுகளின் பொருட்களுக்கு 25 விழுக்காடு இறக்குமதி விதித்தார் ட்ரம்ப். இனி விரிவான செய்திகளை காணலாம். பொங்கல் திருநாளையொட்டி சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தமிழ்நாடு உழவர் சங்கங்களின் பேராளர்கள் சந்தித்து அவருக்கு விளைபொருட்களை பரிசளித்தனர். பொங்கல் திருநாளையொட்டி சென்னையில் உள்ள பூங்காவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தமிழ்நாடு உழவர் சங்கங்களின் பேராளர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த உழவர்கள் கலந்து கொண்டு முதலமைச்சருக்கு பொங்கல் வாழ்த்துக்களை, நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டனர். ஒவ்வொருவருக்கும் தங்கள் நிலத்தில் விளைந்த நெற்கதிர்கள், பொன்னி அரிசி, காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து முதலமைச்சருக்கு பரிசளித்தனர். அவற்றை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் உழவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். தமிழ்நாடு அரசின் சார்பில் திருவள்ளுவர் விருது, பெருந்தலைவர் காமராசர் விருது, மகாகவி பாரதியார் விருது, பாவேந்தர் பாரதிதாசன் விருது, தமிழ்த்தென்றல் திருவிக விருது, முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருது ஆகியவற்றை பெறுவோர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள பட்டியல் திருவள்ளுவர் விருது சக்திவேல் முருகனுக்கு வழங்கப்பட உள்ளது. பெரியார் விருது வழக்கறிஞர் அருள்மொழிக்கும், அம்பேத்கர் விருது சிந்தனை செல்வனுக்கும் வழங்கப்பட உள்ளன. அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகனுக்கு வழங்கப்பட உள்ளது. பெருந்தலைவர் காமராசர் விருது இதயத்துல்லாவுக்கு வழங்கப்பட உள்ளது. மகாகவி பாரதியார் விருது நெல்லை ஜெயந்தாவுக்கும், பாவேந்தர் பாரதிதாசன் விருது யுகபாரதிக்கும் வழங்கப்பட உள்ளன. தமிழ்த்தென்றல் திருவிக விருது இறையன்புக்கும், முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருது செல்லப்பாவிற்கும் வழங்கப்பட உள்ளன. கருணாநிதி விருது விடுதலை விரும்பிக்கு வழங்கப்பட உள்ளது. விருதாளர்கள் ஒவ்வொருவருக்கும் 5 லட்சம் ரூபாயும், 1 பவுன் தங்க பதக்கமும், தகுதி சான்றும், பொன்னாடையும் வழங்கப்படும். இந்த விருதுகளை ஜனவரி 16 திருவள்ளுவர் தின நாளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முப்படைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டுக்கு பதிலடி கொடுப்பதற்கான குழு சுதந்திரக்கும் ஆபரேஷன் சிந்தூர் சிறந்த எடுத்துக்காட்டாகும் என்று இராணுவ தளபதி உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை அடுத்து ஆபரேஷன் சிந்தூர் என்னும் பெயரில் மே 7ஆம் நாளில் முதலில் 22 நிமிடத்திற்கு துல்லிய தாக்குதல் மூலம் பதிலடி கொடுத்ததாகவும், அதன்பின் மே 10ஆம் நாள் வரை தொடர்ந்து 88 மணி நேரங்களுக்கு பதிலடி நீடித்ததாகவும் இந்திய இராணுவ தளபதி உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் பயங்கரவாத உட்கட்டமைப்பை தகர்த்ததாகவும், நாட்பட்ட அணு ஆயுத தாக்குதல் அச்சுறுத்தலை முறியடித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த தாக்குதல் நடவடிக்கையின் போது தேசிய அளவில் மத்திய ஆயுத காவல் படைகள், உளவு பிரிவுகள், உள்ளாட்சி அமைப்புகள், மாநில நிர்வாகம், உள்துறை, ரயில்வே உள்ளிட்ட பிற அமைச்சகங்கள் குறிப்பிடத்தக்க பங்காற்றியதாக உபேந்திர திவேதி தெரிவித்தார். முப்படைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டுக்கும் பதிலடி கொடுப்பதற்கான குழு சுதந்திரக்கு ஆபரேஷன் சிந்தூர் சிறந்த எடுத்துக்காட்டாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் மே 10ஆம் நாள் முதல் தொடர்ந்து பதற்றத்தில் இருந்தாலும் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும், கடந்த ஆண்டில் பயங்கரவாதிகள் 31 பேர் கொல்லப்பட்டதாகவும், இவர்களில் 20 பேர் பாகிஸ்தானியர் என்றும் உபேந்திர திவேதி தெரிவித்தார். மக்களின் எதிர்பார்ப்பையும் மீறி பாலாற்றில் மணல் குவாரி திறப்பதா, ஆட்சியின் கடைசி நிமிடம் வரை கொள்ளையடிப்பதுதான் கொள்கையா என்று பாமக தலைவர் அன்புமணி வினவியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் சக்கரமல்லூரில் மக்களின் எதிர்ப்பையும் மீறி பாலாற்றில் மணல் குவாரி திறந்துள்ளது அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாலாற்றில் மணற்கொள்ளையால் நிலத்தடி நீர்வள பாதிப்பும் உயிரிழப்பும் ஏற்பட்டுள்ள நிலையில் அவற்றை பொருட்படுத்தாமல் கொள்ளையடிக்கும் நோக்குடன் மணல் குவாரிகளை திறப்பதை கண்டித்துள்ளார். சக்கரமல்லூரில் மணல் குவாரி தொடங்கியதுள்ள இயற்கையின் மீதான கொடும் தாக்குதல் என குறிப்பிட்டுள்ள அன்புமணி, இதேபோல புதுக்கோட்டை, கடலூர், தஞ்சாவூர், நாமக்கல் மாவட்டங்களிலும் மணல் குவாரி திறக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார்.
தேர்தல் வரை மணல் குவாரிகளை திறப்பதில்லை என்று ஜனவரி 1ஆம் தேதி முடிவெடுத்த நிலையில் அதற்கு அடுத்த நாளே புதிய குவாரி திறக்க அனுமதித்ததால் ஆட்சி காலத்தின் கடைசி நிமிடம் வரை இயற்கை வளங்களை கொள்ளையடித்து கோடிகளை குவிக்க வேண்டும் என்ற பேராசை காணாம் என்று அன்பமணி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரான் மீது இராணுவ நடவடிக்கை மற்றும் பொருளாதார தடை உள்ளிட்ட மறைமுக நடவடிக்கை எடுப்பது பற்றி அமெரிக்க அதிபர் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானில் இப்போதுள்ள அரசுக்கு எதிராக மக்களின் போராட்டம் வலுத்து வருகிறது. இந்நிலையில் அரசின் கடுமையான அடக்குமுறையால் 3 வாரங்களில் போராட்டக்காரர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். காவல்துறை பாதுகாப்பு படைகளை சேர்ந்த 50 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் ஈரான் மீது இராணுவ நடவடிக்கை எடுப்பது பற்றி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. அதேபோல் ஈரானை ஆதரிக்கும் அதனுடன் வணிக தொடர்பு கொண்டிருக்கும் நாடுகளுக்கு அவற்றின் பொருளுக்கு 25 விழுக்காடு இறக்குமதி விதிப்பதாக டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதனிடையே இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த எப்போது தயாராக இருப்பதாகவும் அதே நேரத்தில் போருக்கு தயாராகி வருவதாகவும் கூறியுள்ளார். மருத்துவ மாணவர்களாகிய உங்களுக்கு மொழி பற்று இருக்க வேண்டும் என்று அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் அரசின் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் துணை சபாநாயகர் பிச்சாண்டி, பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆகியோர் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து விழாவில் அமைச்சர் ஏவா வேலு பேசிய போது, சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு என்றும் சினிமா என்பது ஒரு பற்று அல்ல என்றும், ஆகவே உங்களுக்கு மொழி பற்று இருக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் சினிமா பற்று இருந்தால் வாழ்க்கையில் தடுமாற்றத்தை உருவாக்கிவிடும், எனவே அனைவருக்கும் இனப்பற்று இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். வடலூரில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தினை அமைச்சர்கள் KN நேரு, பன்னீர்செல்வம் ஆகியோர் இணைந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் புதிதாக கட்டப்பட்ட வள்ளலார் பேருந்து நிலையத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, உழவர் நலத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ஆதித்ய செந்தில்குமார் உட்பட அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்தியாவிலேயே போக்குவரத்து துறையில் நம்பர் 1 மாநிலம் தமிழகம்தான் என்று அமைச்சர் சிவசங்கர் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட அரசு போக்குவரத்து பணிமனையில் பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிலேயே போக்குவரத்து துறையில் நம்பர் 1 மாநிலம் தமிழகம்தான் என்று கூறினார். உதாரணமாக 40 நாடாளுமன்ற தொகுதிகள் கொண்ட நமது மாநிலத்தில் 20,000 பேருந்துகள் இருப்பதாகவும், ஆனால் இந்தியாவிலேயே பெரிய மாநிலமான 80 நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் 7,000 பேருந்துகள் மட்டுமே இருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து இந்தியாவிலேயே அரசு போக்குவரத்து துறையில் 1,25,000 ஊழியர்கள் இருக்கிறார்கள் எனவும், அதுவும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறைதான் இருக்கிறார்கள் எனவும் கூறினார். மத்திய அரசிடமிருந்து மாநில உரிமையை காக்கும் வகையில் வருகின்ற தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதியில் வெற்றியை தளபதிக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை திருவிக நகரில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் பொங்கல் திருநாளையொட்டி தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பங்கேற்று தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து அவர் பேசிய போது, திருவிக நகர் தொகுதியில் திமுக சார்பில் யாரை வேட்பாளராக திமுக தலைவர் ஸ்டாலின் கூறுகிறாரோ அவரை வெற்றி வேட்பாளராக ஆக்கும் பணியை செய்ய வேண்டும் என்று கூறினார். மேலும் மத்திய அரசிடமிருந்து மாநில உரிமையை காக்கும் வகையில் வருகின்ற தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதியில் வெற்றியை தளபதிக்கு பரிசளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் மாநகராட்சி மேயர் பிரியா உட்பட திமுக கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். பெண்ணாடம் பேரூராட்சியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அமைச்சர் கணேசன் பொங்கல் வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த பெண்ணாடம் பேரூராட்சியில் பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவில் தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் கணேசன் பங்கேற்று பொதுமக்களுடன் சேர்ந்து பொங்கல் வைத்து கொண்டாடினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் ஒன்றிய செயலாளர் தியாகராஜன் செம்பியன், நகர செயலாளர் குமரவேல், முன்னாள் ஒன்றிய செயலாளர் கோதண்டபாணி ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுராந்தகத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் பொங்கல் வைத்து கழக நிர்வாகிகளுக்கு பொங்கல் தொகுப்புகளை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள அதிமுக நகர கழக செயலாளர் அலுவலகத்தில் பொங்கல் விழா நகர கழக செயலாளர் சரவணன், நகர் அம்மா பேரவை செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் பங்கேற்று பொங்கல் வைத்து கழக நிர்வாகிகளுக்கு
பொங்கல் தொகுப்புகளை வழங்கினர். இதில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர், பக்தவசல கழக மாநில வழக்கறிஞர் இணைப்பிரிவு செயலாளர் செல்லப்பாண்டியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆகியோர் பங்கேற்றனர். கீழ்பெண்ணாத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரிய அட்டையை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரிய அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி கலந்து கொண்டு 64 நபர்களுக்கு நலவாரிய அட்டையை வழங்கினார். இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ஆறுமுகம், ஆணையாளர் அருணாச்சலம், வட்டார வளர்ச்சி அலுவலர் கோவிந்தராஜ், உதவி திட்ட அலுவலர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். கரூரில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி மிதிவண்டிகளையும் வினாவிடை புத்தகங்களையும் வழங்கினார். கரூர் மாவட்டம் அரசு உதவி பெறும் பெண்கள் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் வினாவிடை புத்தகங்கள் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி பங்கேற்று மாணவிகளுக்கு மிதிவண்டிகளையும் வினாவிடை புத்தகங்களையும் வழங்கினார். அப்போது அவருக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், திமுக கட்சி நிர்வாகிகள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். கரூரில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி மிதிவண்டிகளையும் வினாவிடை புத்தகங்களையும் வழங்கினார். கரூர் மாவட்டம் அரசு உதவி பெறும் பெண்கள் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் வினாவிடை புத்தகங்கள் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி பங்கேற்று மாணவிகளுக்கு மிதிவண்டிகளையும் வினாவிடை புத்தகங்களையும் வழங்கினார். அப்போது அவருக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், திமுக கட்சி நிர்வாகிகள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். ஆடுதுறை பேரூர் திமுக சார்பில் மறைந்த திராவிட இயக்க வீரர்களுக்கு திமுகவினர் வீரவணக்கம் செலுத்தி பொங்கல் வைத்து கொண்டாடினர். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை பேரூர் திமுக சார்பில் மறைந்த முன்னாள் அமைச்சர் கோசி மணி இல்லத்தில் மறைந்த திராவிட இயக்க வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வும் பொங்கல் விழாவும் நடைபெற்றது. இதில் மறைந்த திராவிட இயக்க வீரர்களான பெரியார், அண்ணா, கலைஞர், அன்பழகன், கோசி மணி, மிசா கண்ணையன், ரவிச்சந்திரன், அன்பழகன் ஆகியோரின் உருவப்படங்களை வைத்து திமுகவினர் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். தொடர்ந்து அனைவருக்கும் இணைந்து பொங்கல் வைத்து கொண்டாடினர். இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், ஒன்றிய செயலாளர்கள் அண்ணாதுரை, சுந்தர ஜெயபால், பேரூர் செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆகியோர் உடனிருந்தனர். காற்றம்பாக்கத்தில் பொங்கல் திருநாளையொட்டி நடைபெற்ற மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை திட்ட அலுவலர் சரண்யா தேவி மரக்கன்றுகளை நடவு செய்து பணியை தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே காற்றம்பாக்கத்தில் பொங்கல் திருநாளையொட்டி மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் உமா ஜீவா தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை திட்ட அலுவலர் சரண்யா தேவி கலந்து கொண்டு கொய்யா, வேம்பு, சீதாப்பழம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகளை நடவு செய்து பணியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து 100 நாள் பணியாளர்களுக்கு 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினார். இதையடுத்து நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை திட்ட அலுவலர் சரண்யா தேவி பேசிய போது, காற்றம்பாக்கத்தில் 5000க்கும் மேற்பட்ட செடிகள் நடப்பட்டுள்ளது. இந்த நடவு செய்யப்பட்ட செடிகளை முறையாக தண்ணீர் ஊற்றி உரம் வைத்து பராமரிப்பு செய்து வளர்க்க வேண்டும். இதனை 100 நாள் பணியாளர்கள் கடுமையாக கொண்டு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சரவணன், பாஸ்கரன், பொறியாளர் துரை, பாபு, ஊராட்சி செயலாளர்கள் பாலகிருஷ்ணன், இருசன் ஆகியோர் பங்கேற்றனர். விருத்தாசலத்தில் தைப்பொங்கல் திருநாளையொட்டி நடைபெற்ற பாராட்டு விழாவில் சான்றோர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் பொங்கல் பரிசுகள் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே எருமனூரில் சமூக சேவை அறக்கட்டளை சார்பில் தைப்பொங்கல் திருநாளையொட்டி தமிழ் சான்றோர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் பாராட்டு விழா கல்வி குழுமம் நிறுவனர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் நல்லாசிரியர் விருது ரவிச்சந்திரன், நல்லாசிரியர் விருது பாலமுருகன், முனைவர் ரத்தின புகழேந்தி, அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் வினோத்குமார், அரசு பெண்கள் தலைமை ஆசிரியர் காலமேகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றினர். இதைத் தொடர்ந்து விழாவில் அனைவருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கல்வி குழுமத்தின் செயலாளர் இந்துமதி, தலைமை செயல் அதிகாரி அருண்குமார், புல முதன்மையர் கல்வி பாண்டியன் ஆகியோர் பங்கேற்றனர். உறங்கிக் கொண்டிருந்த பெண் கழுத்தில் இருந்த 6 பவுன் தங்க நகையை மர்ம நபர் திருடி சென்ற சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே சிறுநாத்தூர் கிராமத்தை சேர்ந்த ரமேஷின் மனைவி மீனா மற்றும் மாமியார் பானு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் மீனா அதிகாலை வாசல் தெளிப்பதற்காக எழுந்தபோது கழுத்தில் இருந்த செயின் மற்றும் தாலி சரடு 6 பவுன் தங்க நகை இல்லை என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து வீட்டில் தேடி போது தாலி சரடு அந்த நிலையில்
கயிறு மட்டும் இருந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மீனா திருட்டு குறித்து கணவர் ரமேஷுக்கு தகவலை தெரிவித்தார். இதையடுத்து அவர் கணவர் ரமேஷ் கீழ்பெண்ணாத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகார் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புல்லரம்பாக்கம் அம்பேத்கர் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் கொடிமுல்லை மகளிர் குழுவின் 5ஆம் ஆண்டு துவக்க விழாவை மகளிர் குழு உறுப்பினர்கள் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினர். திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் அம்பேத்கர் நகர் பகுதியில் கொடிமுல்லை மகளிர் குழு செயல்பட்டு வருகிறது. இந்த குழுவின் மூலமாக அப்பகுதி மக்கள் வங்கிக் கடன் பெற்று தங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் விதமாக சிறு குறு தொழில்களை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கொடிமுல்லை மகளிர் குழு தொடங்கப்பட்டு 4 ஆண்டுகள் நிறைவடைந்து 5வது ஆண்டு துவக்க விழாவையொட்டி குழு உறுப்பினர்கள் அனைவரும் கேக் வெட்டி உற்சாகமாக குத்தாட்டம் போட்டு மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் லெமன் ஸ்பூன் விளையாட்டு, மியூசிக்கல் சேர் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் இறுதியில் மகளிர் குழு உறுப்பினர்களுக்கு விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுக்கோட்டை அடுத்த அழகம்பாள்புரத்தில் வேப்பங்குடியை சேர்ந்த இன்பரசன் என்ற இளைஞரை வெட்டி உயிர் மாய்த்துவிட்டு சென்ற குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேப்பங்குடியை சேர்ந்த இன்பரசனுக்கும் அதே பகுதியை சேர்ந்த விக்னேஷ் என்பவருக்கும் இடையே ஜல்லிக்கட்டு காளை வாங்கி விற்பது, ஜல்லிக்கட்டில் காளைகளை அடக்குவது, ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பது போன்றவற்றில் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்பரசன் இருந்தால் நமக்கு தொல்லை என கருதிய விக்னேஷ் என்பவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து அழகாம்பாள்புரம் அரசு பள்ளி அருகே நடந்து சென்ற இன்பரசனை ஓட ஓட விரட்டி வெட்டியதில் ஆபத்தான நிலையில் இன்பரசன் கீழே விழுந்தார். உடனே அப்பகுதி மக்கள் வள்ளத்திரால் கோட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் இன்பரசனை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இருப்பினும் இன்பரசன் வழியிலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து இன்பரசன் உடல் பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள விக்னேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோவளத்தில் ஹெலிகாப்டர் சவாரியை அமைச்சர் தாமோ அன்பரசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து ஓராண்டுக்கு பிறகு மீண்டும் ஹெலிகாப்டர் சவாரி துவங்கியது. இதனை தமிழ்நாடு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் நபர் ஒருவருக்கு 6000 ரூபாய் கட்டணம் செலுத்தி வானில் 1000 மீட்டர் உயரத்தில் பறந்து 5 நிமிடத்திற்கு கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள இயற்கை காட்சிகளை கண்டுகளிக்கும் வகையில் ஹெலிகாப்டர் சுற்றுலா ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஹெலிகாப்டர் சவாரி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகமும் யூரோடான் தனியார் நிறுவனம் சேவையும் சேர்ந்து ஒருங்கிணைந்து இன்றைக்கு ஹெலிகாப்டர் சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு நாளைக்கு 50 முறை, காலையில் 10 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரை இது இயக்கப்படும். இதில் ஒரு பயணத்துக்கு 6 பேர் அதில் பயணம் பண்ண முடியும். ஒரு நபருக்கு 6000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க. இது நம்ம மாமல்லபுரத்தில் சுற்றுலா தலமாக இருக்கிற காரணத்தினால் அதிக அளவில் இங்கே சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது நல்ல பைலட்டை வச்சு இயக்கக்கூடிய ஒரு நிலையத்துக்கு நம்ம ஏற்பாடு செய்யணும். செய்யாற்றில் புதிய நியாய விலை கடையை சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று ரேஷன் பொருட்களை வாங்கி வந்த நிலையில் தற்போது புதிய நியாய விலை கடையை சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்வில் நகர்மன்ற துணைத் தலைவர் பேபி ராணி பாபு, ஒன்றிய செயலாளர் ஞானவேல், வெம்பாக்கம் மத்திய ஒன்றிய செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசியில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் சார்பில் பயிற்சி பெற்று அரசு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு புரத சத்துக்கள் அடங்கிய தொகுப்பினை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் வழங்கினார். தென்காசி மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் சார்பில் இலவச பயிற்சி வகுப்புகள் கடந்த அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதம் வரை நடைபெற்றது. இதில் பயின்ற 62 மாணவர்களில் 24 மாணவர்கள் எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றனர். இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் உடற்தகுதி தேர்வினை சிறப்புடன் எதிர்கொள்ளும் வகையில் புரத சத்துக்கள் அடங்கிய உணவுப் பொருள் தொகுப்பினை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் வழங்கினார். காரைக்காலில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற இளைஞருக்கு போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து உறுதிமொழி ஏற்க வைத்து நூதன தண்டனையை காவல் கண்காணிப்பாளர் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் போக்குவரத்து காவல்துறையினர் சிறப்பு வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர்.
அப்போது இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த 30க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதன் பின்னர் அங்கு வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா இளைஞர்களை சரமாரியாக கேள்வி எழுப்பினார். அனைத்து நபர்களும் இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கோங்க, ஆனா பைக்கில் நம்பர் பிளேட் இல்லை என்று இளைஞர்களிடம் கடும் ஆவேசத்துடன் எச்சரிக்கை விடுத்தார். இதைத் தொடர்ந்து அந்த இளைஞர்களை போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து உறுதிமொழி ஏற்க வைத்து நூதன தண்டனை வழங்கினார். மேலும் வாகனங்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. கோவையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பதற்றமான 6 இடங்களை தேர்வு செய்து கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என கோவை மாநகர காவல் ஆணையாளர் கண்ணன் தெரிவித்துள்ளார். கோவையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாநகர காவல் ஆணையாளர் கண்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கோவையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றார். மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் உயர் கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் பதற்றமான 6 இடங்களை தேர்வு செய்து கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய காவல் ஆணையர் கண்ணன் தை நடமாட்டத்தை கண்டறிய போதை தடுப்பு தனி பிரிவு உருவாக்க உள்ளதாக கூறினார். பாம் த்ரெட் மெயில்ஸ் வந்து இது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி வச்சு பார்க்கணும். பட் இந்த பாம் த்ரெட் மெயில்ஸ் வந்து இங்கே நமக்கு மட்டும் வரல, இங்கே கோயம்புத்தூர் மட்டும் வரல, இது வந்து சென்னைக்கும் வந்திருக்கு, வேறு சில ஸ்டேட்டுக்கும் போயிருக்கு. அதை பண்ணுறது யாரோ தமிழ்நாட்டிலேருந்து இருக்கவங்க தான் பண்ணுறாங்க மாதிரி தெரியுது. ஏன்னா அதில் மென்ஷன் பண்ணக்கூடிய நேம்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலையோ இல்லை அங்கே இருக்க இங்கே தமிழ்நாட்டில் சம்மந்தப்பட்ட நடிகர்களையோ நடிகைகளையோ சம்மந்தப்பட்டது தான் இந்த பாம் த்ரெட் மெயில்ஸ் வருது. இது சம்மந்தமாக ஏற்கனவே நாங்கள் ஏடிஎஸ்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட், அவங்களுக்கு வந்து இந்த பாம் த்ரெட் மெயில்ஸ்லாம் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறோம். அது அவங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம், சென்னை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்குது, அதான் இப்போதைக்கு நான் சொல்ல முடியும். எங்கள் இன்வெஸ்டிகேஷனில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் வந்து இதை பிரேக் பண்ணும். தாவேகா தலைவர் விஜயை விசாரணை என்ற பெயரில் தேர்தல் ஒப்பந்தம் செய்ய பாஜக முயற்சித்து வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள தனியார் பள்ளியில் பொங்கல் விழாவில் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய செல்வ பெருந்தகை விஜயை விசாரணை என்ற பெயரில் தேர்தல் ஒப்பந்தம் செய்ய பாஜக முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். சிங்கம் வாயில் மாட்டிக்கொண்ட கதை போல விஜய் தற்போது சிக்கி இருக்கிறார் என விமர்சித்தார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது நாகரிகமாக பேச தெரியாத ஒருவரின் கருத்திற்கு பதில் சொல்ல விரும்பவில்லை என தெரிவித்தார். வேறு எதற்காகவும் இல்லை, பாசிச சக்திகளை மதவாதிகளை தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடக்கூடாது, தமிழ் மண்ணில் ஊடுருவதற்கு அனுமதிக்க கூடாது. இதற்காக தமிழ்நாட்டு மக்களையும் மண்ணையும் காப்பாற்றுகின்ற கூட்டணி இந்தியா கூட்டணி. இதுல எங்க இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது? நீங்களே ஒரு நாளைக்கு ஒரு செய்தி போட்டுட்டு இருக்கீங்க சார். எல்லாம் எங்க கட்சிக்கார போய் பார்த்தா நாங்க பொறுப்பா? நீங்க கூட ஒரு நிறுவனத்துல வேலை பாக்குறீங்க, எந்த நிறுவனம் நீங்க சொல்லுங்க, எந்த நிறுவனம்? நான் தெரிஞ்சுக்கிறேன். ஜிடிவி வேற ஒரு செய்தி நிறுவனத்தை போய் பாத்தீங்களா? தவறாது, தவறான்னு கேட்கிறேன். அவங்க போய் பாக்குறாங்க, அவங்க விருப்பம். எங்கள் தலைமை யாருடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. காங்கிரசிற்கு கொல்லைப்புற அரசியல் செய்யும் பழக்கமும் கிடையாது, எந்த காலத்திலும் கிடையாது. தாராபுரத்தில் நில மோசடி வழக்கில் தலைமறைவாகியுள்ள முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரியான குறிஞ்சி வேந்தன் மற்றும் அவரது மனைவி சித்ரா ஆகியோருக்கு சொந்தமாக காளிப்பாளையத்தில் நாற்றுப்பண்ணை உள்ளது. இந்த நாற்றுப்பண்ணை பின்புறம் தங்கவேல் என்பவருக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தை ஈரோடு மாவட்ட கூட்டுறவு பதிவாளர் அலுவலகத்தில் கிரயம் செய்தார். இந்த நிலையில் தன்னுடைய நிலத்தை நில மோசடி செய்ததாக குறிஞ்சி வேந்தன் தாராபுரம் காவல்துறையிடம் புகார் மனு அளித்தார். அந்த மனுவில் தனது 48 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலியான ஆவணங்களை தயாரித்து மோசடி நடந்துள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி, அவரது மனைவி சத்யபாமா ஆகியோர் தன்னுடைய வீடு புகுந்து உயிரிழக்க செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் நில மோசடி செய்த பொன்னுசாமி, சத்யபாமா, செல்வராஜ், சுரேஷ்குமார், போலி ஆவணங்கள் தயாரித்த சார் பதிவாளர் கண்ணான் ஆகிய 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய 5 பேரும் தலைமறைவாகியுள்ள நிலையில் தொலைபேசி எண்கள் மூலம் அவர்கள் இருக்கும் இடத்தை தேடி வருகின்றனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சத்யபாமா
நில மோசடி வழக்கில் சிக்கியுள்ளதால் அதிமுகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல நடிகர் பிரபாஸ் நடித்த ராஜா சாப் திரைப்படம் 3 நாட்களில் 183 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது. மாருதி இயக்கத்தில் பிரபல நடிகர் பிரபாஸ் தி ராஜா சாப் என்னும் திரைப்படத்தில் நடித்துள்ளார். இதில் பிரபாசுடன் மாளவிகா மோகனன், நிதி அகர்வால் மற்றும் ரித்திகுமார் முன்னணி பெண் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். மேலும் இப்படத்தில் சஞ்சய் தத் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இப்படத்திற்கு தமன் இசையமைத்துள்ளார். மிகவும் பிரம்மாண்டமாக திகில் காட்சிகள் நிறைந்த படமாக்கப்பட்டுள்ளது. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் ஜனவரி 9ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்நிலையில் தி ராஜா சாப்ட் படம் வெளியாகி இன்றுடன் 3 நாட்கள் ஆன நிலையில் படத்தின் வசூல் நிலவரம் குறித்து படக்குழு போஸ்டர் வெளியிட்டுள்ளது. அதில் ராஜா சாப்ட் படம் உலகளவில் 183 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது என தெரிவித்துள்ளனர். இனி வருவது உலக செய்தி. பிரேசில் நாட்டிலிருந்து ஐரோப்பாவிற்கு உப்புக்குள் மறைத்து கப்பலில் கடத்தப்பட்ட 1 லட்சம் கோடி மதிப்புள்ள கொக்கைனை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்பெயினின் கேனரி தீவுகளில் உள்ள டெனரிஃபில்லில் சரக்கு கப்பலில் உப்புக்குள் 300 மூட்டைகளில் மறைத்து வைத்திருந்த 10 டன் கொக்கைன் போதைப் பொருளை ஸ்பெயின் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து போதைப் பொருளை கடத்தி வந்த 13 பேரை கைது செய்துள்ளனர். இதையடுத்து கப்பலில் எரிபொருள் தீர்ந்ததால் கடலோர காவல் படையினருடன் கப்பலை துறைமுகத்திற்கு இழுத்து சென்றனர். பின்னர் பறிமுதல் செய்த கொக்கைன் போதைப் பொருளின் மதிப்பு 1 லட்சம் கோடி ரூபாய் ஆகும் என குறிப்பிடத்தக்கது. இனி வருவது விளையாட்டு செய்தி. சர்வதேச மகளிர் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் அலிஷா ஹீலி ஓய்வு பெற்றதாக அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் அலிஷா ஹீலி தனது சொந்த மண்ணில் அடுத்த மாதம் இந்தியாவிற்கு எதிராக நடைபெறும் ஒருநாள் தொடருடன் ஓய்வு பெற உள்ளார். தொடர்ந்து இந்த முடிவு நீண்ட காலமாக வந்து கொண்டிருப்பதாகவும் கடந்த சில வருடங்கள் தனக்கு மன ரீதியாக சோர்வை ஏற்படுத்தியதாகவும் காயங்கள் முதன்மையான சவால்களில் ஒன்றாக இருந்ததாகவும் கூறினார். இந்த நிலையில் அவர் ஆஸ்திரேலிய அணிக்காக தலைமை வகித்து ICC 50 ஓவர் உலகக்கோப்பையில் 2 முறையும் 20 ஓவர் உலகக்கோப்பையில் 6 முறையும் என மொத்தம் 8 ICC கோப்பைகளை வென்ற அணிகளில் இடம்பெற்ற சாதனையையும் படைத்துள்ளார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,05,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் அதிகரித்து 13,170 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,400 ரூபாய் அதிகரித்து 1,05,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,14,944 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 292 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,92,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 114 புள்ளிகள் அதிகரித்து 83,992 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிஃப்டி 15 புள்ளிகள் குறைந்து 25,776 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பொங்கல் திருநாளையொட்டி சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு உழவர்கள் வாழ்த்து. நெற்கதிர்கள், காய்கறிகள், பழங்கள், அரிசி ஆகியவற்றை பரிசளித்து நன்றி கூறிய உழவர்கள். தமிழ்நாடு அரசின் திருவள்ளுவர் விருது, பெருந்தலைவர் காமராசர் விருது, மகாகவி பாரதியார் விருது பெறுவோர் பட்டியல். ஜனவரி 16 திருவள்ளுவர் நாளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விருதுகளை வழங்குவார் என்றும் அறிவிப்பு. முப்படைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு பதிலடிக்கான முழு சுதந்திரத்திற்கு ஆபரேஷன் சிந்தூர் சிறந்த எடுத்துக்காட்டு. 2025ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் 31 பேர் கொல்லப்பட்டதாக இராணுவ தளபதி அறிவிப்பு. மக்களின் எதிர்ப்பை மீறி பாலாற்றில் மணல் குவாரி திறப்பதா என்று பாமக தலைவர் அன்புமணி வினா. ஆட்சியின் கடைசி நிமிடம் வரை கொள்ளையடிப்பதுதான் திமுகவின் கொள்கையா என்றும் கேள்வி. ஈரான் மீது இராணுவ நடவடிக்கை எடுப்பது, பொருளாதார தடை விதிப்பது பற்றி அமெரிக்க அதிபர் ஆலோசனை. ஈரானுடன் வணிக தொடர்பு கொண்டுள்ள நாடுகளின் பொருட்களுக்கு 25 விழுக்காடு இறக்குமதி விதித்தார் ட்ரம்ப். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.